வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர். ஸோ ஒரு கம்பைலரில் நிறைய ஃபேஸஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கம்பைலர் என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் கோடை மிஷின் கோடாக மாற்றி கொடுக்குற வேலை தான் கம்பைலருடைய வேலை. A compiler translates high level programming. ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். A is equal to B plus C star 16 இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லைனை வந்து அப்படியே மிஷின் கோடாக மாற்றி கொடுக்கறது தான் வந்து கம்பைலருடைய வேலை. A compiler translates high level programming code into machine code. சரி, the process of compilation is carried out in two parts. இப்போ கம்பைலர் வந்து என்ன பண்ணுது, ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங்கை மிஷின் கோடாக மாற்றுது. அதை மாற்றுறதுக்கு ரெண்டு ஃபேஸஸ் இருக்குது, அதாவது ரெண்டு ஸ்டெப்ஸ் மாதிரி பார்ட்ஸ். ஒன்று அனாலைசிஸ், இன்னொன்று சிந்தசிஸ். சரி, அனாலைசிஸில் என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்துட்டோம்னா, லெக்சிக்கல் அனாலைசிஸ் பார்ப்போம், சின்டாக்ஸ் அனாலைசிஸ், செமான்டிக் அனாலைசிஸ். சிந்தசிஸில் பார்த்துட்டோம்னா இன்டர்மீடியட் கோட் ஜெனரேட் பண்ணுவோம், கோட் ஆப்டிமைசேஷன் பண்ணுவோம், கோட் ஜெனரேஷன் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே சிந்தசைசஸில் இருக்கிற ஃபேஸஸ். இப்போ ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லெக்சிக்கல் அனாலைசிஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளாக் டயக்ராம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சோர்ஸ் கோடு கொடுக்குறோம், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் கோடு கொடுக்குறோம். ஃபைனலாக வெளியில் வரும்போது நம்மளுக்கு மிஷின் கோடாக வெளியில் வரும். ஸோ அதுக்கு இடையில் இருக்கிற ஃபேஸஸ் தான் லெக்சிக்கல் அனாலைசிஸ், சின்டாக்ஸ் அனாலைசிஸ், செமான்டிக் அனாலைசிஸ், இன்டர்மீடியட் கோட் ஜெனரேஷன், கோட் ஆப்டிமைசேஷன், கோட் ஜெனரேஷன். ஸோ இதுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தேவை. சிம்பிள் டேபிள் எழுதணும், நடுவில் வந்து எரர் ஹேண்ட்லர்லாம் இருக்குது, அதாவது எரர் டிடெக்ஷன் கரெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நடக்கும். ஸோ இதான் வந்து பிளாக் டயக்ராம். இப்போ இந்த பிளாக் டயக்ராம் இருக்கிற ஒவ்வொரு ஃபேஸஸும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் நேம்னது லெக்சிக்கல் அனாலைசிஸ். இதோடைய வேலையை என்னென்னா, பர்பஸ், சோர்ஸ் கோட் இஸ் கன்வெர்டட் இன்டு டோக்கன்ஸ். நம்ம ஒரு கோடிங் இருக்கும், அந்த கோடிங்கில் இருக்கிறது அதுதான் நம்ம சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். அந்த கோடை எல்லாத்தையும் டோக்கன்ஸாக மாற்றிடும், ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸாக மாற்றும். அது என்ன சார் டோக்கன்ஸ்னால், இப்போது A is equal to B plus C star 16 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது, என்ன ஆப்பரன்ஸ் இருக்குது, அதாவது லிட்ரல்ஸ் என்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபைஸ் என்ன இருக்குது, வேரியபிள்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து டோக்கன்ஸாக நம்மளுக்கு கொடுக்கறது தான் வந்து லெக்சிக்கல் அனாலைசிஸ்னுடைய வேலை. இதில் நம்மளுக்கு என்ன அவுட்புட்டாக கிடைக்கணும், எ ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸ் கிடைக்கும், அதான் அவுட்புட்டு. ஸோ நம்ம ஒரு சோர்ஸ் கோடு கொடுத்தோம்னா இன்புட்டு, அவுட்புட் என்ன வரும், ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸ் வரும். தட் ஆர் ஈஸியர் டு ப்ராசஸ் இன் லேட்டர் ஸ்டேஜ். இந்த மாதிரி நம்ம டோக்கன்ஸாக எடுத்துட்டோம்னா அடுத்தடுத்த ஃபேஸ் போகும்போது ஈஸியாக வந்து அதை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு. ஸோ இதில் என்ன காம்பனன்ட் பயன்படுத்தணுமோ, லெக்சிக்கல் அனாலைசர், அதாவது ஸ்கேனர்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேனர் என்ன பண்ணும், சோர்ஸ் கோடை டோக்கன்ஸாக மாற்றி கொடுக்கும். இதுதான் லெக்சிக்கல் அனாலைசிஸ்னுடைய வேலை. ஷார்ட்டாக சொல்லணும்னா என்னது, ஒரு சோர்ஸ் கோடை டோக்கன்ஸாக மாற்றுறது தான் இந்த லெக்சிக்கல் அனாலைசிஸ். இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட், சின்டாக்ஸ் அனாலைசிஸ். அடுத்து பார்க்க போகிறது சின்டாக்ஸ் அனாலைசிஸ். சின்டாக்ஸ்னால் பாருங்க, அதில் ஃபார்மேட். செக் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோட் அகைன்ஸ்ட் த கிராமர் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு என்ஷூர் இட்ஸ் சின்டாக்டிக்கலி கரெக்ட். இப்போ நம்ம ஒரு வேல்யூ தரோம், ஓகேங்களா, அந்த வேல்யூ வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ, ஆனால் நம்ம அங்கே இன்ட்டுன்னு கொடுத்துருப்போம். அப்போது என்ன பண்ணணும், நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். அப்போ சின்டாக்ஸ் தப்பாக இருக்கும், ஸோ அதை ஃப்ளோட்டுன்னு மாற்றணும். ஸோ இந்த மாதிரி சின்டாக்ஸ் மிஸ்டேக்ஸு, அந்த சின்டாக்ஸ் கரெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த அனாலைசிஸில் தான் செக் பண்ணுவோம். இதில் என்ன அவுட்புட் வரும்னா, நம்மளுக்கு அந்த கோடு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், ஒரு சோர்ஸ் கோடை டோக்கன்ஸாக மாற்றணும். ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஒரு ட்ரீயாக மாறிடும். சின்டாக்ஸ் ட்ரீன்னு சொல்லலாம், இல்லை அதை பாஸ் ட்ரீன்னு சொல்லலாம், ரெப்ரசன்டிங் த ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோடு. ஒரு கோடு, ஒரு லைனுடைய கோடு இருக்கும், அந்த கோடுனுடைய ட்ரீ மாதிரி நம்ம அதை ட்ரா பண்ணுவோம். நம்ம ப்ராப்ளம் போடும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். அந்த ட்ரீக்கு பேர் தான் சின்டாக்ஸ் ட்ரீன்னு சொல்லலாம், இல்லை பாஸ் ட்ரீன்னு சொல்லலாம். சரி, இதில் என்ன காம்போனன்ட்டு, சின்டாக்ஸ் அனாலைசர், பார்சர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரீ மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுலேயே ஒரு கோடை, அதுதான் வந்து பார்சர். ஸோ சின்டாக்ஸ் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ணுவோம், சின்டாக்ஸை செக் பண்ணுவோம். அது எப்படி செக் பண்ணுவோம், ஒரு சோர்ஸ் கோடை நம்ம வந்து ஒரு ட்ரீ ஃபார்மேட்டில் மாற்றிப்போம். அந்த ட்ரீக்கு பேர் தான் பாஸ் ட்ரீ. ஓகேங்களா, ஸோ அதை யார் மாற்றுவா, பார்சர் தான் மாற்றுவாங்க. ஸோ இதுதான் சின்டாக்ஸ் அனாலிசிஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட், செமான்டிக் அனாலைசிஸ்.
இதோட பர்பஸ் என்ன பார்த்துட்டிங்கன்னா ensure that the syntax is semantically correct. This phase check for things like type error ஏதாவது இருக்கா, undeclared variables ஏதாவது இருக்கா, functions call mismatches இருக்கா. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுகிறோம், அந்த ப்ரோக்ராமில் டைப் எரர் இன்ட்டுக்கு பதிலாக ஃப்ளோட்டுக்கு பதிலாக டபுள் இந்த மாதிரி மாற்றி கொடுக்கறது, அப்படி இல்லையா வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் அது உள்ள ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணியிருப்போம், அப்படி இல்லையா ஃபங்க்ஷன் காலை ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா கம்பைல் பண்ணும்போது இந்த இடத்துல தான் அதை செக் பண்ணும் செமாண்டிக் அனாலிசிஸில். இதோட அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரும்னா அன்னோட்டேட்டட் சின்டாக்ஸ் ட்ரீ, அதாவது அந்த டைப் எரர்லாம் மாற்றிட்டு நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரீ கொடுக்கறது தான் வந்து அன்னோட்டேட்டட் சின்டாக்ஸ் ட்ரீ. ஸோ ப்ரீவியஸ் ஃபேஸில் வந்து நம்மளுக்கு என்ன ட்ரீ வந்தது, பாஸ் ட்ரீ வந்தது. அதோடைய அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து அன்னோட்டேட்டட் சின்டாக்ஸ் ட்ரீ. ஸோ இதில் நம்ம என்ன காம்பவுண்ட் பயன்படுத்துகிறோம், செமாண்டிக் அனலைசர். இது என்ன பண்ணுது, நம்மளுடைய அந்த பாஸ் ட்ரீ ப்ரீவியஸ் ஃபேஸில் அந்த பாஸ் ட்ரீயில் இருக்கிற இந்த டைப் எரர்ஸு, அப்புறம் வந்து அன்டிக்ளேர்டு வேரியபிள்ஸ், இந்த ஃபங்க்ஷன் கால் மிஸ்மேச்சஸ் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்குறது தான் வந்து இந்த செமாண்டிக் அனலைசிஸில் இருக்கிற ப்ராசஸ். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் கோட் ஜெனரேஷன். இப்போது சின்டாக்ஸ் ட்ரீ நம்ம உருவாக்கியாச்சு. அந்த சின்டாக்ஸ் ட்ரீ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு புதுசாக ஒரு கோட் ஜெனரேட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் த சின்டாக்ஸ் ட்ரீ இன்டு இன்டர்மீடியட் ரெப்ரசன்டேஷன் that is easier to manipulate for optimization and target code generation. இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரீ உருவாக்கியாச்சு, அதாவது சோர்ஸ் கோட் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு கோடு ஜெனரேட் பண்ண போகிறோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. அந்த கோடு ஒரு 5-6 லைன் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த லைன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே ஆப்டிமைஸ் பண்ணுவோம் அடுத்த லேயரில், அடுத்த ஃபேஸஸில். 5-6 லைன் இருக்கிறது 3 லைன். ஸோ இந்த மாதிரி அப்புறமா மிஷின் கோடுக்கு மாற்றும். ஸோ இதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியட் கோடு தேவை. ஓகேங்களா, அதுதான் இந்த பர்பஸ். உங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் போடும்போது பக்காவாக புரிய வச்சிடறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குன்னா இன்டர்மீடியட் கோடு. நம்ம என்ன இன்புட் கொடுப்போம், சின்டாக்ஸ் ட்ரீ கொடுப்போம். அவுட்புட் என்ன வருது, இன்டர்மீடியட் கோடு வருது. அப்போ இதில் யாருன்னா காம்பனண்ட்டு இருக்காங்க, இன்டர்மீடியட் கோடு ஜெனரேட்டர் தான் காம்பனண்ட்டு. இவர் என்ன பண்ணுவார், சின்டாக்ஸ் ட்ரீயை இன்டர்மீடியட் கோடாக மாற்றி கொடுக்கறது தான் இவரோட வேலை. ஸோ இன்டர்மீடியட் கோடு ஜெனரேஷன் என்ன நடக்குது, ஒரு சின்டாக்ஸ் ட்ரீ இருக்கும், அதுக்கு அப்படியே ஒரு இன்டர்மீடியட் கோடை ஜெனரேட் பண்ணும். நெக்ஸ்ட் 5th ஒன் கோட் ஆப்டிமைசேஷன். இப்போ நம்ம ஒரு கோடு ஜெனரேட் பண்ணிட்டோம், இன்டர்மீடியட் கோடு ஜெனரேட் பண்ணிட்டோம், அது வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதை குறைக்கிறது, அதான் ஆப்டிமைசேஷன். இம்ப்ரூவ் த இன்டர்மீடியட் கோட் பை மேக்கிங் இட் மோர் எஃபிஷியன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீட், மெமரி யூசேஜ் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம கோடிங்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா நம்மளுக்கு மெமரி யூஸ் பண்ணுறது குறையும், ஸ்பீடாக வந்து நம்மளுக்கு கம்பைல் ஆகும். ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னா ஆப்டிமைஸ்டு இன்டர்மீடியட் கோடு. அதாவது நம்ம ஏற்கனவே இன்டர்மீடியட் கோடு வந்து ப்ரீவியஸ் ஃபேஸில் கண்டுபிடிச்சோம், க்ரியேட் பண்ணோம். அதோடைய ஆப்டிமைசேஷன், அந்த கோடை இன்னும் நம்ம வந்து குறைச்சிட்றோம். ஓகேங்களா, நல்லா ஈஸியாக ஸ்பீடாக கம்பைல் ஆகிற மாதிரி. ஸோ இதில் யார் காம்போனண்ட்டு, ஆப்டிமைசர். இந்த ஆப்டிமைசர் என்ன பண்ணுறாரு, இன்டர்மீடியட் கோடை ஆப்டிமைஸ்டு இன்டர்மீடியட் கோடாக மாற்றி கொடுக்குறாரு. அதுதான் இந்த வேல்யூ, கோட் ஆப்டிமைசேஷன். நெக்ஸ்ட் கோட் ஜெனரேஷன். ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஃபேஸில் நம்மளுக்கு என்ன கிடச்சது, ஆப்டிமைஸ்டு இன்டர்மீடியட் கோடு. இது அப்படியே வந்து மிஷின் கோடாக மாற்றுறது தான் இந்த கோடு ஜெனரேஷன். ட்ரான்ஸ்லேட் த ஆப்டிமைஸ்டு இன்டர்மீடியட் கோடு. ப்ரீவியஸ் ஃபேஸில் கிடைச்ச இந்த ஆப்டிமைஸ்டு இன்டர்மீடியட் கோடை மிஷின் கோடாக மாற்றுறது தான் வந்து இந்த கோடு ஜெனரேட்டரோட வேலை. ஸோ மிஷின் கோட் ஆர் அசம்பிளி கோடுன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன காம்போனண்ட்டு, கோடு ஜெனரேட்டர் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆப்டிமைஸ்டு இன்டர்மீடியட் கோடை மிஷின் கோடாக மாற்றுறது தான் இந்த கோடு ஜெனரேட்டரோட வேலை. இதுதான் வந்து ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர். இப்போ உங்களுக்கு இந்த தியரி புரிஞ்சிருக்கும் கான்செப்டை. இப்போது இது ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பக்காவாக புரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும் போது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, அப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஷோ ஹவ் அண்ட் இன்புட், இதுதான் இன்புட், A is equal to B plus C star 60. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க சோர்ஸ் கோட். கெட் ப்ராசஸ்ட் இன் கம்பைலர். இது எப்படி வந்து கம்பைலரில் வந்து ப்ராசஸ் ஆகுது கண்டுபிடிக்கணும், அதை நம்ம ஷோ பண்ணி காட்டணும். ஷோ அவுட்புட் அட் ஈச் ஸ்டேஜ் ஆஃப் கம்பைலர். ஒவ்வொரு ஃபேஸஸ்லேயும் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு காட்டணும். அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் டேபிளும் காட்டணும். ஆல்சோ ஷோ த கண்டென்ட் ஆஃப் சிம்பிள் டேபிள். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 காலமை பிரிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு காலமுக்கு எந்த ஒரு ஹெட்டிங் தேவையில்லை. செகண்ட் காலமுக்கு இன்புட் ப்ராசஸிங் இன் கம்பைலர் ஹெட்டிங் கொடுக்கணும். தேர்டு காலமுக்கு அவுட்புட்னு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்து அந்த கோட் எடுத்து எழுதிப்போம். A is equal to B plus C star 60. இப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்குள்ளே போகுது லெக்சிக்கல் அனலைசர். லெக்சிக்கல் அனலைசர் என்ன பண்ணும்,
இந்த சோர்ஸ் கோடை வாங்கிக்கிட்டு அதை டோக்கன்ஸாக பிரிச்சிடும், ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸை கன்வெர்ட் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஏக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவோம் ID1, இந்த பிக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும் ID2, இந்த சிக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும் ID3. நம்பருக்குலாம் கிரியேட் பண்ண தேவையில்ல, அப்படியே எழுதிடலாம். ஸோ நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும் இந்த இடத்துல லெக்சிக்கல் அனாலிசிஸில் ஒரு டோக்கன் ஸ்ட்ரீம்ஸ் கிடைக்கும். இப்போ அடுத்த ஃபேஸ் என்னது சின்டாக்ஸ் அனலைசர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சின்டாக்ஸ் அனலைசரை இந்த கோடை அப்படியே இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் ட்ரீயாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா, இந்த கோடை எப்படி மாற்ற போகிறோம், ஒரு சின்டாக்ஸ் ட்ரீயாக மாற்ற போகிறோம். மாற்றி காட்டுறேன் பாருங்கள். ஓகே பாருங்கள் ஃபஸ்ட். சரி, நம்மளுக்கு என்னங்க கோடு இருந்தது, ID1 ஈக்குவல் டு ID2 ப்ளஸ் ID3 ஸ்டார் 60 இதுதானே இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரிவர்ஸ்லேருந்து வாங்க. ஃபஸ்ட்டு ID3யும் 60யும் மல்டிப்ளை பண்ணுறோம். ID3யும் 60யும் சிம்பிள் எப்பவுமே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வரணும். ஓகேங்களா, ID3யும் 60யும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சதுங்களா. அடுத்தது என்ன பண்ணுறோம், ID2வையும் இதையும் ஆட் பண்ணுறோம், ID2வையும் இதையும் ஆட் பண்ணுறோம். புரியுதுங்களா. ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் ID2. புரிஞ்சுதுங்களா. இந்த ID2 கூட நம்ம எதை ப்ளஸ் பண்ணுறோம், இது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ID1க்குள்ளே ஈக்குவல் போட போகிறோம். அப்போ இது மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ID1க்கு ஈக்குவல். ஸோ ID1 இஸ் ஈக்குவல் டு மொத்தமாக. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சின்டாக்ஸ் ட்ரீயை உருவாக்கணும். ஓகேங்களா. அடுத்தது இப்போ செமாண்டிக் அனலைசருக்குள்ளே போகுது. செமாண்டிக் அனலைசருக்குள்ளே என்ன பண்ணோம், செமாண்டிக் செக் பண்ணுறோம். ஓகேங்களா, அது எப்படின்னு பாருங்கள். இந்த ட்ரீயை அப்படியே இங்கே வரைஞ்சிட்டு இங்கே 16 போட்டிருக்குங்க இல்லையா, இதை நம்ம வந்து டைப் செக்கிங் பண்ணுறோம். அதாவது இன்ட்டு டு ஃப்ளோட், அதாவது இங்கே இன்டீஜராக இருக்கிறத ஃப்ளோட்டாக கொடுத்துக்குறோம் வேல்யூ 60. ஏன் அப்படி கொடுக்குறோன்னா நம்ம டைப்புக்கு ஏற்ற மாதிரி இன்ட்டுன்னு கூட கொடுக்கலாம், ஆனால் நம்மளுக்கு பெட்டர் ஃப்ளோட்டில் கொடுக்குறது பெட்டர். ஸோ இங்கே 60 வேல்யூ ஏன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு பாயிண்டில் வரலாம் இல்லையா ஆன்சர்ஸு. ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ளோட்டு பெஸ்ட்டு. ஸோ இன்ட்டு டு ஃப்ளோட்டுன்னு இங்கே மாற்றிடும் ட்ரீயில். ஸோ இதை வந்து சிமாண்டிக் ட்ரீன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ID3 இருக்குது, இன்ட்டு டு ஃப்ளோட் 16 இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஃபைனலாக என்ன இருக்குங்க, இன்ட்டு டு ஃப்ளோட் 60 இருக்கு இல்லையா, இந்த இன்ட்டு டு ஃப்ளோட் 60 நான் வந்து T1க்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ இதுதான் வந்து T1. ஓகேங்களா. இந்த ID3யும் இந்த T1ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ID3யும் T1ம் மல்டிப்ளை பண்ணி அதை T2க்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போது இது ஃபுல்லாகவே என்னது T2. இப்போ ID2யும் இந்த T2வையும் ஆட் பண்ணுறேன். ID2யும் T2யும் ஆட் பண்ணி புதுசாக T3க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். அப்போது இது ஃபுல்லாகவே என்னது, இப்போது T3, இது ஃபுல்லாகவே T3 இருக்குது. இந்த T3க்குள்ளே நான் என்ன வைக்க போகிறேன்னா ID1 வைக்க போகிறேன். ஸோ T3 ஈக்குவல் டு ID1. இப்போ புரிஞ்சுதுங்களா அந்த கோடு எப்படி மாற்றிருக்குன்னு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்டர்மீடியட் கோடு ஜெனரேட் பண்ணணும். ரிவர்ஸ்லேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா. இப்போ அடுத்தது இப்போ கோடு ஆப்டிமைஸ் பண்ண போகிறேன். அதாவது நம்மளுக்கு 4 லைன்ஸ் இருக்கிறது 2 லைனாக குறைக்க போகிறேன். எப்படின்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ்லேருந்து வந்தால் பெஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த இன்ட்டு டு ஃப்ளோட் 60 இருக்குங்க இல்லையா, அப்புறம் இந்த ID3 இருக்குங்க இல்லையா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி, அதாவது இந்த ID3யும் இந்த இன்ட்டு டு ஃப்ளோட் 60யும் மல்டிப்ளை பண்ணி அதை நான் T1க்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன். அது T1 இஸ் ஈக்குவல் டு ID3 ஸ்டார் 60. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்ட்டு டு ஃப்ளோட்டில் எழுத தேவையில்லை. ஓகேங்களா, அது நார்மலாகவே கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ ID3யை வந்து 60 நான் மல்டிப்ளை பண்ணி T1க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். புரியுதுங்களா. இந்த ID3யும் இந்த 60யும் மல்டிப்ளை பண்ணி இப்போது எதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன், T1க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த ID2வும் இதுதான் ID2, இந்த ID2வும் இது என்னது ஃபுல்லாகவே இது T1, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி எதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன், ID1க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ID2வையும் ப்ளஸ் T1ஐயும் ஆட் பண்ணி ID1க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். புரியுதுங்களா. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில்
இந்த ID3யும் இந்த 60யும் மல்டிப்ளை பண்ணி T1க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ T1க்குள்ளே இது இருக்குது. அப்போது இந்த ID2யும் இந்த T1யும் ஆட் பண்ணி ID1க்குள்ளே ஈக்குவல் பண்ணிடலாம் இல்லையா? அதுதான் இங்கே எழுதியிருக்கு. நீங்கள் அப்படியே நோட் புக்கில் வச்சு நீங்கள் எழுதிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ புரியும் உங்களுக்கு. இதுதான் கோட் ஆப்டிமைஸ். இப்போ 4 லைனாக இருக்கிறது 2 லைனாக மாற்றி வச்சு பாருங்கள். இதுக்கு பேர் தான் ஆப்டிமைஸ்டு கோட். ஸோ இப்போ சைடில் நம்ம சிம்பிள் டேபிள் எழுதணும். சிம்பிள் டேபிள் என்னென்னா கொஷினில் என்னென்ன சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்டராக பாருங்கள். ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ அந்த சிம்பிள்ஸ் மட்டும் இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணால் போதும் சிம்பிள் டேபிள். ஓகேங்களா? சிம்பிள் டேபிளை ஏபிசி ரெப்ரசன்ட் பண்ணி இந்தமாதிரி டாட் டாட் வச்சு விட்ருங்க. ஓகேங்களா? இதுமாதிரி சிம்பிள் டேபிள் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ கோடு ஜெனரேட் பண்ண போகிறோம். என்ன கோடு? மிஷின் கோடு. ஒரு மிஷின் கோடு ஒன்று ஜெனரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு டயக்ராம் வச்சுறேன். ID3யும் 60யும் கரெக்டுங்களா? ID3 60 இது ரெண்டும் வந்து மல்டிப்ளிகேஷன். அப்புறம் ID2வும் ப்ளஸ், அடுத்தது ID1க்குள்ளே தான் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். இதுதான் வந்து அந்த ட்ரீ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த ID3யை R2க்குள்ளே அமுச்சிட போகிறேன். இப்போ இதான் R2ன்னு வச்சுப்போம். இதுக்குள்ளே இப்போ என்ன இருக்குது? ID3 இருக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா மல்டிப்ளை பண்ண போகிறேன். என்ன மல்டிப்ளை பண்ண போகிறேன்? 60. இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் இருக்குது 60. இந்த 60 வந்து நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எது கூட? R2 கூட. இப்போ R2ல என்ன இருக்குது? ID3 இருக்குது. அப்போ அது கூட நான் என்ன மல்டிப்ளை பண்ண போகிறேன்? 60. இப்போ R2க்குள்ளே என்ன இருக்குது? ID3 ஸ்டார் 60 இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ID2 இருக்குங்க இல்லையா, அது புதுசாக R1க்குள்ளே அனுப்ப போகிறேன். இப்போ R1க்குள்ளே என்ன இருக்குது? ID2 இருக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறேன். எதை ஆட் பண்ண போகிறேன்? R2வை R1 கூட ஆட் பண்ண போகிறேன். R2வை R1 கூட ஆட் பண்ண போகிறேன். இப்போது இதுதானே இருக்குங்க R2. இது எடுத்து அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும்? ID2 ப்ளஸ் ID3 ஸ்டார் 60. இப்போ ஆட் ஆகிடுச்சிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? மூவ் பண்ண போகிறோம். என்னத்தை மூவ் பண்ண போகிறோன்னா R1 வேல்யூ. இப்போ R1 வேல்யூ என்ன இருக்குது? இதுதானே R1 இப்போதைக்கு. புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் எடுத்து R1ல் போட்டு ஆட் பண்ணியாச்சு. இதுதான் R1. இந்த R1 வேல்யூ நான் எங்கே மூவ் பண்ண போகிறேன்? ID1க்கு மூவ் பண்ண போகிறேன். ஸோ ID1 ஈக்குவல் டு R1ல் மூவ் பண்ண போகிறேன் எல்லாத்தையும். R1 என்ன இருக்குது? ID2 ப்ளஸ் ID3 ஸ்டார் 60. அந்த கொஷின் வந்துச்சா பாருங்கள். ID1 ஈக்குவல் டு ID2 ப்ளஸ் ID3 ஸ்டார் 60. அப்போது இதுதான் மிஷின் கோட். மிஷின் கோடை இப்படி தான் எழுதணும். புரியுதுங்களா? நான் சொன்ன ஃப்ளோவை நீங்கள் பொறுமையாக புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக அதை எழுதிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர். கம்பைலர்னால் என்ன? அதில் இருக்கிற 2 பார்ட்ஸ் என்னென்ன? அனலைசிஸில் என்ன இருக்குது? சிந்தசிஸில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது? நெக்ஸ்ட் பிளாக் டயக்ராம். நெக்ஸ்ட் லெக்சிக்கல் அனாலிசிஸ், சின்டாக்ஸ் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் சிமான்டிக் அனாலிசிஸ், இன்டர்மீடியட் கோட் ஜெனரேஷன், கோட் ஆப்டிமைசேஷன், கோட் ஜெனரேஷன். ஒரு ப்ராப்ளம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். கண்டினியூவேஷன், ஃபைனலாக மிஷின் கோடை க்ரியேட் பண்ணிடணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.